ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் டே 6 பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நம்ம கிரிட்ஸ் செக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் டிசைன்ஸ்லாம் பார்ப்போம். இது எல்லாமே நம்ம ஹேண்ட்லேயும் போடுற டிசைன்ஸ் தான். ஸோ கவனமாக என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட போகிறோம். ஓகே, பாக்ஸ் மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்லேயே திக் லைன்ஸ் போட போகிறோம். நான் டபுள் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, டபுள் லைன்ஸ் கொடுத்துட்டு அதையே நம்ம போல்டாக மாற்ற போகிறோம். இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் A4 ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எனக்கு ரொம்ப நாளைக்கு இதை நான் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் புக் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ராக்டிஸ் கோன்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக தின்னாக டிசைன்ஸ் வரும், நல்லா இருக்கும் ஃப்ளோ எல்லாமே. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் புக்கும் ப்ராக்டிஸ் கோனும் நம்மள்ட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் நம்ம பார்டர் பெல்ட்டில் என்ன பார்த்தோமோ அதே தான் நம்ம கிரிட்ஸ்லேயும் போட போகிறோம். அந்த மாதிரி பாக்ஸ் பிரித்ததுக்கப்புறமா உள்ள குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எது எதெல்லாம் ஸ்லோவாக காட்டணுமோ நான் அதெல்லாம் காட்டியிருக்கேன். ஸோ கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சி கர்வ் போட போகிறோம் நெக்ஸ்ட்டு. அப்போ தான் அது ஒரு மாதிரி பூ மாதிரி அழகாக இருக்கும். ஸோ நம்ம அந்த கர்வ் கொடுத்துருங்க. சென்டரில் டாட் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரியே சி கர்வ் போட்டுகிட்டே வாங்க. எல்லாத்துக்குமே அதே மாதிரியே போடணும். அப்பப்போ டிப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் டிஷ்யூ கிளாத் வச்சுக்கோங்க. டிப்னா அந்த ஷார்ப் ஏரியாவை தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் இவ்வளோ தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்க்கு போகலாம். நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எஸ் மாதிரி நீங்கள் எக்ஸ் போடுவோம்ல, அது மாதிரி பிரிச்சுட்டு கூட நீங்கள் அடுத்தடுத்து லைன்ஸை ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸாகவே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் குட்டி குட்டியாக உள்ள இன்ட்ரிகேட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இன்ட்ரிகேட்னா நெருக்கமாக போடுறது டிசைன்ஸையே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளியே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹம்ஸ் எல்லாத்துலேயுமே லைன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் போட போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடு போடுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆப்போசிட் லைன்ஸில் போடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் போட்டுருங்க. இப்போ ஆப்போசிட்டில் போட்டுக்கலாம். அதே மாதிரியே குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஐ ட்ராப்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு டாட் வச்சு மேலே இழுத்து விடுவோம். இது எப்படி போடுறதுன்னு தெரிலன்னா பேசிக்கில் நம்ம போட்டிருப்போம், அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கு பதிலாக நீங்கள் 3 ஐ ட்ராப் அந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ப்ரில் போட்டு மேலே ஹம்ஸ் போட்டு ஒரு சின்ன ஃப்ளவர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். மெஹந்தி கிளாஸ் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கே நிறைய டிசைன்ஸ் வந்து தோணும். அதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது ஒரு கிரிட்ஸை கிளாஸ் இந்த வீடியோ கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு 5 டிசைன்ஸ் நீங்களாம் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு இந்த மாதிரி டார்க் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி இது வந்து கிராஸாக போடணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. ஓகேவா? நேராக இருக்கக்கூடாது. முதல்ல நேராக போட்டோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிராஸாக போட்டுக்கோங்க, நேராக இல்லாமல். அப்போனா தான் இந்த டிசைனை அச்சீவ் பண்ண முடியும். மேலே லைன் போட்டிங்கன்னா கீழே லைன் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் டிசைன். ஓகே, அதை வேணும்னா நீங்கள் டார்க் பண்ணியும் விட்டுக்கலாம். இல்லை எனக்கு இந்த டிசைனே ஓகேனா இப்படியே விட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டிசைன் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறமா உள்ளே வந்து இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க.
ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் தனித்தனியாக கூட கிராஸ் சிம்பிள் போடுங்க. நான் போடுற மாதிரி தான் நீங்கள் போடணும்லாம் கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக கூட போடுங்க. ஓகே. கிராஸ் சிம்பிள் போட்ட உடனே இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு மேலே வந்து ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கீழே ஃபில் பண்ணுங்கள். அடுத்ததில் வந்து ஹரிசாண்டலாக ஃபில் பண்ணுங்கள். முதல்ல வேர்ட்டிக்கல் பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஹரிசாண்டலில் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு இது விட்டு விட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஐ மீன் ஒரு இதில் வேர்ட்டிக்கலில் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு இதில் ஹரிசாண்டலாக ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த கிராஸ் சிம்பிளில் வந்துட்டு 2 இது தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். 4யுமே நம்ம ஃபில் பண்ணலை. 2 தான் ஃபில் பண்ணுறோம். இப்போ மேலே வேர்ட்டிக்கலில் இருக்கனால கீழே ஹரிசாண்டலில் நம்ம வந்து இந்த மாதிரி டார்க்காக பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் இந்த டிசைன். ஒரு இது விட்டு விட்டு நம்ம இந்த மாதிரி டார்க் ஷேட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு கிராஸாக ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் பாதி டிசைன்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். அப்படியே லைன் டு லைன் ஜாயின் பண்ணிட்டே வாங்க. இப்போ நம்ம வந்து வெயின்ஸ் பார்த்தோம்ல, அதுதான் போட போகிறோம். டாட் வச்சுட்டு 2 சைடு இழுத்து விடுறதுனால நீங்கள் விடலாம். வைன்ஸ் எப்படி போடுறதுன்னு தெரிலனா பேசிக்கில் நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டாட் வச்சு 2 சைடு இழுத்து விடுறோம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இப்போ அப்படியே டேரெக்டாக போடுவாங்கல்ல, அது ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு லைன், ஒரு தின் லைன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டாட், அப்புறம் ஒரு தின் லைன். அதாவது முதல்ல லோ ப்ரெஷரில் ஒரு லைன் கொடுக்குறேன், ஹை ப்ரெஷரில் ஒரு டாட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன், அடுத்து அதையே அப்படியே இழுத்து விட்டுறேன். லோ ஹை லோ ப்ரெஷர் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரிப் ஹேண்டில் போடையில் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? நீங்கள் டாட் வச்சு இழுத்து விடுறது வந்துட்டு பிகினராக இருக்கும்போது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சுங்க. நெக்ஸ்ட் இப்போ சென்டரில் ப்ளஸ் போடுறேன். இந்த டிசைன் சூப்பராக இருக்கும். நான் மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவேன். எதுலையாவது ஃபில்லிங்ஸ் வரணும் அப்படின்னா இந்த டிசைன்ஸ் போட்டிங்கன்னா பார்க்க லுக்காக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சென்டரில் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு விட்டுறேன். ஓகேவா? இது நீங்களும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம இதை போட்டோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த டிசைன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் டிசைனுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டால் அதே மாதிரியே கிராஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் அதில் ஒரு லைன் கொடுக்குறோம். கிராஸ் மேலேயே ஸ்ட்ரைட்டாக ஹரிசாண்டலாக ஒன்று, இதா வெர்டிக்கலாக ஒன்று. ஓகேவா? எல்லாத்துலேயுமே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் விட்டு விட்டு இதில் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை கவனமாக ஃபில் பண்ணுங்கள். கடைசியாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஒரு பாக்ஸை விட்டு ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொச கொசன்னு தெரியும். ஸோ ஒரு பாக்ஸ் விட்டு விட்டு நீங்கள் பண்ணுறது எப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த கிராஸ் சிம்பிள்லையும் நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன் போட்டு பிரிச்சிருப்போம்ல, அதையும் கணக்கு பண்ணி நீங்கள் போடணும். ஓகே? இந்த டிசைன் முடிச்சக்கப்புறம் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து போடுறப்ப மட்டும் கவனமாக ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு இது விட்டு விட்டு நம்ம போட போகிறோம், ஒரு ட்ரையாங்கிள் விட்டு விட்டு நம்ம போட போகிறோன்றதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த டிசைன் புரியும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக ஈஸியாக இருக்குதா? இவ்வளோதான் இந்த டிசைன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம போகலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸ் நம்ம பேசிக்கில் பார்த்தோம்ல, அதை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எல்லாமே நம்ம பேசிக்கில் பார்த்தது தான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கில் நீங்கள் எல்லா டிசைன்ஸையுமே அகெயின் அண்ட் அகெயின் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறது எதுலனாலும் நீங்கள் பண்ணலாம். A4 ஷீட் எதுலனாலும் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு A4 ஷீட்டில் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும். ஓகே, நம்ம நீட்டாக போட்டிருக்கோன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் புக்கில் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரெக்கார்ட் நோட் மாதிரி உங்களுக்கு எப்போ எடுத்து பார்க்கறதுனால ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே நான் செல்லோ டேப் எப்படி ஒட்டுறது அதெல்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். உதிராமல் இருக்கிறதுக்கு செல்லோ டேப் நம்ம எப்படி ஒட்டி வச்சுக்கிறதுன்றத. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா. உதிராது, எவ்வளோ நாள்னாலும் ப்ராக்டிஸ் புக் அது பாட்டுக்கு இருக்கும். ஓகே, ஜிக்ஸாக் இந்த மாதிரி டபுள் சைட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உள்ள லைன்ஸ் போடுறேன். அந்த ஜிக்ஸாக்குள்ள லைன்ஸ் போடுறேன். ஓகேவா? பார்க்க கொஞ்சம் வந்துட்டு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான டிசைன் இது. நல்லாயிருக்கும், இதுவும் நான் ட்ரை பண்ணுவேன். அடுத்து வந்து அதே இதுக்குள்ளே வெர்டிக்கலாக போடுங்க. ஹரிசாண்டல் லைன் ஃபஸ்ட்டு போட்டோம், இப்போ வெர்டிக்கலாக ஸ்லாண்டிங் தான். பட் நான் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு புரியணுன்ற கண்ணி இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ சென்டரில் அதே மாதிரி டாட் வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம திக் லைன் போட்டு உள்ள தின் லைன் போட்டு அதில் டாட் வச்சோம். இப்போ அந்த திக் லைனுக்கு பதிலாக நம்ம இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கா? இந்த டிசைன்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டிசைன் மட்டும் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. எப்பயும் போல் கிரிட்ஸ் பிரிச்சுட்டு இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஃப்ளவர் டிசைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைன்ஸ் எல்லாம் ஒயின்ஸாக மாற்றிக்கோங்க. எக்ஸாக்டாக 5th டிசைன் மாதிரி மாற்றிட்டு சென்டரில் டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? சாரி, அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.